வணக்கம் மக்களே, பர்மனன்ட் ஐஏஎஸ் அகாடமி ஆச்சால். நம்ம இன்னைக்கு பேங்கிங் ஆப்டிடியூட் பேஸ்டாக ப்ரிலிம்ஸ்ல தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது யாராவது பார்க்க வந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு அப்ராக்சிமேஷன் தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ரெண்டும் ஒன்று தாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. அப்ராக்சிமேஷனுக்கு வேல்யூ அப்ராக்சிமேட் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷனுக்கான ப்ரொசீஜர் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவே கிளர்க் ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் கூட போகலாம். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி இந்த டேப்லேஷன் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். எப்படி ஸ்வாப் பண்ணி கேட்டாலும் இது நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், போர்ட் மாஸ்டர் ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தப்பாக ஆன்சர் வரும். அந்த ஆப்ஷன்லேயே இருக்கும். அதனால மிஸ்டேக் பண்ணிடாது. ஓகேங்களா? மூணாவது, ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் நமக்கு தெரியணும். ஸ்கொயர்ஸ் 30 வரைக்கும், கியூப்ஸ் 20 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கேட்பாங்க. அதை நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வேல்யூ எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒரு வேல்யூ 7.93 இப்படி இருக்குது அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட் 5 or 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பருக்கு அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 8. இப்போ இதுவே இன்னொரு வேல்யூ 66.33 இப்படி இருக்குன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட் 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இதே நம்பருக்கு அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 66. இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போ இது நம்ம பேஸ் பண்ணி இந்த செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்போ இது அப்ராக்சிமேட் பண்ண 24%. ஆஃப்னா மேத்தமெட்டிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் தெரியும். இன்டூ 1600 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 16% இன்டூ இது 600 அப்ராக்சிமேட் பண்ணுவோம். டிவிஷன் அதை அப்ராக்சிமேட் பண்ணால் 32 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது அப்ராக்சிமேட் பண்ணால் -13. இப்போ தான் போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இல்லை பேராந்தசிஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ப்ராக்கெட்டும் இல்லை. அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்க சால்வ் பண்ணுறதுக்கு 16%க்காக டிவைட் பை 100 இன்டூ 600. இது ரெண்டு சீரஸை கேன்சல் பண்ணிங்கன்னா 16 × 6 96. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? டிவிஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்குது. போர்ட் மாஸ்டர் ரூல் படி ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் இல்லைங்க. அதனால டிவிஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ 96 டிவைட் பை 32 போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். நான் பேலன்ஸ் இங்கே எழுதுறேன். 24/100 இன்டூ 1600 ப்ளஸ் இது மொத்தமாக என்ன மாறிடுச்சு? 3 மாறிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -13. ரெண்டு ஜீரோஸை கேன்சல் பண்ணிடுங்க. 24 × 16 போட்டிங்கன்னா 4 8 384 கிடைக்கும். is equal to x square -13. 384 plus 3 387 plus 13 உங்களுக்கு 400 கிடைக்கும். அப்போ 20 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 400. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். இதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எதாவது புரியலைன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.